Welcome to Nursing Skill Channel. I am Kalayarisi, Master of Science in Community Health Nursing Department. ஸோ இன்னைக்கு மாம்பழம் சாப்பிட்றதால என்ன நன்மைகள் நம்ம உடல்ல நடக்குது. ஸோ அதனால மாம்பழம் சர்க்கரை வியாதி உள்ளவங்க மாம்பழம் சாப்பிடலாமா? அதுக்கடுத்து மாம்பழம் சாப்பிட்டா சர்க்கரையுடைய அளவு அதிகரிக்குமா? ஸோ அதுக்கடுத்து நம்ம மாம்பழத்துல என்னென்ன சத்துக்கள்லாம் உள்ளது என்பதை பத்தி நம்ம பார்க்கலாமா? ஸோ முதலாவது மாம்பழம் சாப்பிட்றதால என்னென்ன நன்மைகள் நம்ம உடல்ல நடக்குதுன்னு சொல்லி பார்த்தா, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குது. மாம்பழம் சாப்பிட்றதால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து நம் உடல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கு. அதுக்கடுத்த நன்மை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது கண்கள் ஆரோக்கியமாக இருக்க உதவி செய்யுது. ஸோ கண்கள் ஆரோக்கியமா இருக்கிறது இதுல கரோட்டினாய்டுகள் ரொம்ப அதிகமாக இருக்கு மாம்பழத்துல. அது மட்டும் இல்லாம வைட்டமின் ஏ ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ இது கண்கள் ஆரோக்கியமாக இருக்க உதவி செய்யுது. அது மட்டும் இல்லாம கண்கள் புரை ஏற்படுவதையும் தடுக்குது. தடுத்து கண் பார்வை அதிகரிக்குது நம்ம மாம்பழம் சாப்பிட்றதால. ஸோ அது அதுக்கடுத்த நன்மை இந்த நன்மையை நமக்கு மாம்பழம் கொடுக்குது. அதுக்கடுத்த நன்மை மாம்பழம் என்ன கொடுக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம முகம் தோள்கள் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கவும், முக சுருக்கங்கள், முகம் ரொம்ப எப்போதும் இளமையாக இருக்கும் உதவி செய்யுது. ஏன்னா இதுல மாம்பழத்துல வைட்டமின் சி ரொம்ப அதிகமாக இருக்கு. அது மட்டும் இல்லாம அதுல வைட்டமின் சி இருக்கிறதுனால ப்ளஸ் அதனோட ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால நம்ம முகம் தோள்கள் ரொம்ப ஆரோக்கியமாகவும், முகம் எப்போதும் இளமையாக இருக்கவும் உதவி செய்யுது. ஸோ அதுக்கடுத்து நன்மை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செரிமானம் ரொம்ப நன்றாக நடக்கவும், செரிமானம் எப்போது சீராக இருக்கவும் உதவி செய்யுது. ஏன்னா மாம்பழத்துல நார் சத்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால செரிமானத்துக்கு உதவி செய்யுது. அதுக்கடுத்து இதயம் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்க இது உதவி செய்யுது. மாம்பழம் சாப்பிட்றதால இதயம் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ ஏன்னா இதுல பொட்டாசியம் சத்து மாம்பழத்துல இருக்கிறதால நம்ம இதயம் ஆரோக்கியமாக இருக்க உதவி செய்யுது. ரத்தம் கொதிப்பு எப்போதும் ரத்தம் சீராக இருக்கவும் உதவி செய்யுது. ஸோ அதனால இதயம் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம மாம்பழம் சாப்பிட்றதால. அதுக்கடுத்த நன்மை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேன்சர். இதில் கேன்சரை தடுக்கக்கூடிய ஆற்றல் மாம்பழத்துல இருக்கு. ஏன்னா இதுல ஆன்டி ஆக்சிடென்ட் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ அதனால கேன்சர் செல்களுடைய வளர்ச்சியை குறைக்குது, தடுக்குது. அது மட்டும் இல்லாம முக்கியமா குடல் புற்றுநோய் போன்ற நோய்கள்லாம் வராத அளவுக்கு தடுக்குது நம்ம மாம்பழம் சாப்பிட்றதால. அந்த நன்மையும் நமக்கு மாம்பழம் கொடுக்குது. ஸோ இவ்வளோ நன்மைகளை மாம்பழம் நம்ம கொடுக்குது. ஸோ அதனால கட்டாயம் நம்ம மாம்பழம் சாப்பிடலாம். மாம்பழ சீசன் வரும்போது நம்ம மாம்பழம் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கடுத்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாம்பழம் சர்க்கரை வியாதி உள்ளவங்க மாம்பழம் சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மாம்பழம் அவங்களும் எடுத்துக்கலாம். ஆனால் குறைவான அளவுக்கு தான் எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க மருத்துவருடைய ஆலோசனை பெற்று அதன்படி தான் அவங்க எடுத்துக்கணும். இது ரொம்ப முக்கியமானது. அதுக்கடுத்து மாம்பழம் மற்றவங்கலாம் ஆரோக்கியமாக உள்ளவங்க மாம்பழம் சாப்பிடலாம், அளவோடு சாப்பிடலாம். ஏன்னா மாம்பழத்தில் சர்க்கரையுடைய அளவு கொஞ்சம் சர்க்கரையுடைய அளவு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதால மாம்பழத்தை அளவோடு நம்ம சாப்பிடலாம். அதனால மாம்பழத்துல என்னென்ன சத்துக்கள்லாம் உள்ளதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுல புரத சத்து இருக்கு, மாவு சத்து இருக்கு, அதனால நாறு சத்து இருக்கு. அதுக்கடுத்து வைட்டமின் சி இருக்கு, வைட்டமின் ஏ இருக்கு, வைட்டமின் B6 இருக்கு. ஸோ இவ்வளோ சத்துக்கள் மாம்பழத்தில் இருக்கு. ஸோ அதனால மாம்பழத்தை கட்டாயம் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதனால நம்ம உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தை மாம்பழம் கொடுக்கும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் நர்சிங் ஸ்கில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.